பயப்பட தேவையில்லை. ஏழை சனியிலிருந்து நீங்களும் விடுபட போகிறீங்க. விடுபட்டாலும் ராகு பகவான் 2ல் வருவதனால கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. குடும்பத்தில் அதேமாதிரி பொருளாதாரம் சீராக அமையும். பாதிப்பு எதுவும் இருக்காது. நீங்கள் உற்சாகமாக இருக்கலாம். இடம் வாங்க போகிறீங்க. இந்த ஆண்டு வண்டி வாகனத்தில் யோகம் இருக்குது. தடைப்பட்டு வீடு அரைகுறையாக நின்ன வேலை வீடு பூசோலா மணி ஆகாது நிற்கிது. கண்டிப்பாக அந்த பூசோலா நடத்தி பெயிண்ட் அடித்து சுண்ணாம்பு அடித்து பெயிண்ட் அடித்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு கிரகபிரவேச போக போகிறீங்க. அதனால் இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக சிறப்பாக ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ஆண்டு தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் சிறப்பாக நடக்கப் போகிறது. பிஸ்னஸ் பெருகுது. பார்ட்னர்ஷிப் தொழிலும் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்ட்னருக்குள்ளே இருந்த அந்த மன கஷ்டங்கள்லாம் இந்த ஆண்டு விலகி அமோகமாக சிறப்பமாக தொழில் நடத்த போகிறீங்க. தனியாக தொழில் தொடங்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க, நீண்ட நாள் கற்பனையை ஆசையை வைத்துருக்குறங்க, இந்த ஆண்டு அதுக்கான வாய்ப்பு அருமையாக இருக்குது. குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை பாருங்கள் பார்ப்போம். மகர ராசி சகோதர சகோதரிகளே, நாம் இப்பதிவில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டு பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது. 2024 நம்ம ஏற்கனவே ஏழை சனியில் பாத சனியில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம். ஸோ அது தொடருமா அல்லது விடுபட போகிறோமா, நல்லது நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பத்தில் பொருளாதாரம் வேறுமா, வாருங்கள் என்ன நடக்க வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2ல் ராகு பகவான் மார்ச் 17 அமரப் போகிறார். 3ல் சனி பகவான் மார்ச் 29 அமரப் போகிறார். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பயப்பட தேவையில்லை. ஏழை சனியிலிருந்து நீங்களும் விடுபட போகிறீங்க. விடுபட்டாலும் ராகு பகவான் 2ல் வருவதனால கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. குடும்பத்தில் அதேமாதிரி பொருளாதாரம் சீராக அமையும். பாதிப்பு எதுவும் இருக்காது. நீங்கள் உற்சாகமாக இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். எப்படி ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும். இதனால் கஷ்டப்பட்ட இந்த இடுப்பு வலி, கால் வலி, கை வலின்னு அதிலிருந்து விடுபட்டு வரப்போகிறீங்க. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய யோகமாக இருக்குது. உங்களுடைய பொருளாதாரம்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இதுவரை போன வருஷம் இருந்ததை விட 2024ஆம் ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு மேல் நோங்கி தான் இருக்கும். அதாவது வீண் வரையும் கொஞ்சம் குறையும். அப்போது வர காசுக்கு உங்களுக்கு மிச்சப்படும். வீண் வரை குறையும் போது வர காசை விட செலவு குறையத்தான் உங்களுக்கு லாபமே. அதனால் குடும்பத்தில் பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய கணவன் மனைவியோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பேசாமல் இருந்த அப்பா அம்மா மனைவி பிள்ளை குழந்தைகள்லாம் கூட எல்லாம் ஒன்றோட பேசுவாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலைக்கும், மேம்படும். குடும்பத்தில் இருந்த பாதிப்பு, கண்டிஷ்டி, பொறாமை, பொச்சிருப்பு உங்கள் குடும்பத்தில் இருந்த அதெல்லாம் விலகி இந்த ஆண்டு ஒரு 4 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வளர்ச்சி படிப்படியாக உங்களுக்கு முன்னேறும். அதனால் உங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க போகுது. குடும்ப பெண்களுக்கும் காசு எவ்வளோ வந்தாலும் பத்தலை, கையில் நிற்கலைன்னு வேதனைப்பட்டிருந்த நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு முடிவு வரப்போகுது. இந்த ஆண்டு கையில் காசு இருக்க போகுது. சிறுசேமிப்பு உயரப்போகுது. நீங்கள் அம்மா வீட்டிலேருந்து எதிர்பார்த்துருந்த வரவுலாம், பண வரவு, பொருள் வரவு, நகை வரவெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்துவிடும். மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் உழைச்சி ஓடா போய் ஒரு நல்ல பேரே இல்லைன்ற அந்த மனசங்கடெல்லாம் நீங்கி உங்களுக்கு அக்கம் பக்கத்துலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, உறவினர்கிட்டையும் சரி ஒரு நல்ல பேர், மரியாதை இந்த ஆண்டு பேரும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக வரதான் போகுது. நீங்கள் அதில் சந்தோஷப்பட தான் போகிறீங்க. உங்களுக்கு விடுபட்ட, தடைப்பட்ட
அனைத்து வேலைகளும் இந்த ஆண்டு நிறைவடைய போகுது. மனம் நிம்மதி அதாவது மன நிம்மதி அடையும் அளவுக்கு உங்களை வேலையெல்லாம் பூர்த்தி அடைய போகுது. இடம் வாங்க போகிறீங்க இந்த ஆண்டு. வண்டி வாகனத்தில் யோகம் இருக்குது. தடைப்பட்டு வீடு அரைகுறையாக நின்ன வேலை வீடு பூசோலா மணி ஆகாது நிற்கிது. கண்டிப்பாக அந்த பூசோலா நடத்தி பெயிண்ட் அடித்து சுண்ணாம்பு அடித்து பெயிண்ட் அடித்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு கிரகபிரவேசம் போக போகிறீங்க. வீட்டு மேலே லோன் இருக்குது, கட்ட முடியல, அடமானம் இருக்குது, சொத்து அடமானம், நகை அடமானம் இதெல்லாம் இருக்குதுன்னு கஷ்டப்படுறீங்களா? அதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் இந்த ஆண்டு ரிலீஸ் பண்ண போகிறீங்க. கடன் பிரச்சனை விடுபட போகிறீங்க. அடமானத்துக்குள்ள சொத்தில் மீட்க போகிறீங்க. இதுக்கெல்லாம் யோகம் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு காசு வருது, அதனால் இந்த கடனை அடைக்க போகிறீங்க. புதுசாக எதுவும் கடனை வாங்கிக்காதீங்க, பாரத்தை ஏற்றிக்காதீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. யாராவது காசு கடன்லாம் கடன் கை மாற்றவோ கடனவோ கொடுக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டு லட்சுமி கைவிட்டு போயிடும். குடும்ப நிறையில் தானம் பணத்து கொடுக்காதீங்க. குடும்ப பெண்களுக்கு குடும்ப நிறையில் கல் உப்பு மஞ்சள் இந்த மாதிரி பொருள்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் கொடுக்காதீங்க. வீட்டில் லட்சுமி கலாச்சம் போயிடும். விரையும் நிறைய வரும் உங்களுக்கு. அதனால் அதை குடும்பம் குறைங்க. குடும்ப பெண்கள் குடும்பம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் வீட்டில் சாம்பிராணி காட்டுங்க, இல்லை கோமியம் தெளிங்க. ரொம்ப நல்லது உங்களுக்கு. வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திலாம் வெளியே போயிடும். இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். நாள்பட்ட நோயில் மாட்டிகிட்டு இருக்கலாம், அது மீண்டு வெளியே வருவீங்க. இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண தடைகள்லாம் விலகி கண்டிப்பாக வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. உங்கள் பிள்ளைக்கு வரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த போல் அரசாங்க மாப்பிள்ளை, மத்திய அரசு ஊழியர், ரயில்வே இல்லை ஒரு மிலிட்ரி, நேவி, அந்த மாதிரி பேங்க்கு, இந்த மாதிரி மத்திய அரசு ஊழியர் மாப்பிள்ளை கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும். நீங்கள் அதை சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதே மாதிரி உங்கள் பையனுக்கும் கண்டிப்பாக வேலையில் இருக்கிற பொண்ணை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அது கண்டிப்பாக அதே போல் அமையும். வசதி இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமையும். சுபகாரியம் வீட்டில் நடக்கிறது. அதனால் இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக சிறப்பாக ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ஆண்டு தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் சிறப்பாக நடக்கப் போகிறது. வேலை தேடிக்கொண்டு இருக்கும் மாணவ மாணவிகள் அரசாங்க வேலையில் கண்டிப்பாக இந்த மாதம் இந்த வருடம் சேர்ந்துருவீங்க. 24ஆம் ஆண்டு கிடைக்காத வேலை வாய்ப்பு அரசு வேலை 25இல் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடக்க போகுது. தைரியமாக போய் பரீட்சை எழுதுறீங்க, பாஸ் ஆகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க கம்பெனியில். உங்களோட மேலே அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. கம்பெனியில் டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்க, எப்போ பர்மனெண்ட் ஆகும்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பர்மனெண்ட் நிச்சயம். அதனால் பர்மனெண்ட் ஆகிட்டு நீங்கள் கண்குளராக சம்பளம் அதிகமாக வாங்க போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகிறது. இன்க்ரிமெண்ட் அப்படி பொருளாதாரம்லாம் உயரப்போகுது உங்களுக்கு. உங்கள் கூட பணிபுரிந்த நண்பர்களுடைய இந்த மனக்கசப்பு எல்லாம் விலகி ஒற்றுமை உங்களுக்கு வாங்க போகுது. வேலையில் இருந்த மன சுமை, டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக உங்களுக்கு இந்த ஆண்டு குறையும். ஒரு நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரலாம், ஒரு பாதுகாப்பாக வேலைக்கு போயிட்டு வரலாம். வண்டி வாங்குகிற யோகம் நல்லா இருக்குது. வண்டி வாங்கலாம். 2 வீலர் வாங்குகிற யோகம் இருக்குது, எலக்ட்ரிக் பைக் வாங்குகிற யோகம் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குகிற யோகம் இருக்குது உங்களுக்கு. இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு பைக் வாங்குறீங்க, கார் வாங்குகிற யோகமும் இருக்குது. சாதா கார் வச்சுக்கிறது கூட ஒரு லக்ஸரி கார் வாங்குகிற யோகமும் இந்த ஆண்டு அமைப்பு அருமையாக இருக்குது. பிஸ்னஸ் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த ஆண்டு உங்களுக்கு. முன்னேற்ற தர இந்த ஆண்டு பிரான்ச்சு நிறைய ஓப்பன் பண்ண போகிறீங்க. 1க்கு 2 ஆகும். ஆட்கள் பற்றாக்குறை நீங்கள் நிறைய ஆட்கள் எடுப்பீங்க. வியாபாரம் பெருகும், பிஸ்னஸ் பெருகுது. பார்ட்னர்ஷிப் தொழிலும் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்ட்னருக்குள்ளே இருந்த அந்த மன கஷ்டங்கள்லாம் இந்த ஆண்டு விலகி அமோகமாக சிறப்பமாக தொழில் நடத்த போகிறீங்க. தனியாக தொழில் தொடங்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க, நீண்ட நாள் கற்பனையை ஆசையை வைத்துருக்குறங்க, இந்த ஆண்டு
அதுக்கான வாய்ப்பு அருமையாக இருக்குது. நீங்கள் வேலை செய்ய பிரான்ச் ஒன்று சொந்தமாக செய்யலாம், கடை ஓப்பன் பண்ணலாம், ஒரு தொழில் ஓப்பன் பண்ணலாம், ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் அமைப்பு அருமையாக இருக்குது. தொழிலை டெவலப் பண்ணத்துக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் கிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது. அவர்கள் வேண்டியதை நீங்கள் சீரும் சிறப்பாக செய்து கொடுக்க உங்களுக்கு யோகம்தான், தொழில் நன்றாக வளரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைத்துறை, நாடகம், சினிமா, நடனக்கலை அந்த துறையில் இருப்பவர்களுக்கு, விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு, டிராயிங், கட்டடம் வரைபடம், இன்ஜினியரிங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அமோகமான வரவேற்பத்தக்க வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில் இந்த பிஸ்னஸ், இந்த புரோக்கர் பிஸ்னஸ்ஸு, ஏஜென்ட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. விவசாயிகளுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக இருக்குது. கால்நடை, முக்கியமாக கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடையால் நல்ல ஆதாயம் இருக்குது. பால் பண்ணை உற்பத்தி செய்யலாம், பால் உற்பத்தி பண்ணது, பால் பண்ணை டைரி வைக்க தொடங்கலாம் செய்யலாம். அதெல்லாம் நல்ல ஆதாயமாக இருக்குது. கால்நடை உற்பத்தி, ஆடு மாடு வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னா விவசாயிகளுக்கு ஆதாயம், பயிரெல்லாம் நல்லா ஆதாயமாக இந்த ஆண்டு இருக்கிறது, லாபகரமாக இருக்கிறது. மேலும் வெளிநாடு செல்ல இருப்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். வெளிநாடு இருந்து உங்கள் நண்பர்கள் ஏதாவது இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு தேடி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வெளிநாடு போய் நீங்கள் வேலை செய்யறதுக்கு ஆதாயமெல்லாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டு தடை போட்டு இருந்த அனைத்து வேலைகளும் இந்த 2025ஆம் ஆண்டு சீரும் சிறப்பாக நடக்கப் போகிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.